மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலையில் அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது. மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரணம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எங்க நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறாங்க. எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி. மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உங்களோடு கலந்து இன்று நாங்களும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்விலே பங்கேற்பது ஒரு பெரிய பாக்கியமாக, ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களுடைய அழைப்புதலை ஏற்று, எங்களுடைய அன்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, எனக்கு 5 நிமிடம் நேரம் இருக்கு பேசுறதுக்கு. 5 நிமிடம் பேச முடியுங்க. 6:26க்கு நாம் நோன்பு திறக்க வேண்டும். மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதை விட, நம்முடைய கட்சி சார்பாக நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. நம்முடைய கொள்கை என்ன, தனிப்பட்ட முறையில் ஆளுநராக எப்படி அவங்க ஒரு நோன்பு திறப்பு விழாவை நடத்தினாங்க. அதனால் நாங்கள் தனித்தனியாக பேசுவதை விட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே பேசுவது தான் ஒரு பெரிய பாக்கியமான கருதுறேன். தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். எல்லா கட்சியிலும் சிறுபான்மை தொண்டர்கள், தலைவர்கள் இருக்கின்றார்கள். சிறுபான்மை மக்களுக்காக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க ஐயா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ, மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர்களோ, நாங்கள் நம்முடைய சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தோம் அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும். ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு எதிரி என்று நம்மை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க, சிறுபான்மை மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. உதாரணத்திற்கு, சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டத்தில் பாரத பிரதமருடைய வீடு கட்டும் திட்டத்தில் சராசரியாக இன்னைக்கு 31% வீடுகள் சிறுபான்மையின மக்களுக்கு இந்தியாவில் போயிட்டு இருக்குதுங்க. இதில் ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களைப் போல இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து உங்களுடைய பாதுகாவலாக பேசுவாங்க. மற்றபடி 4 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சியில் எந்த விதமான விஷயமே இருக்காது. அதே போல பாரத பிரதமருடைய முத்ரா கடன் வாங்கக்கூடிய திட்டம், முத்ரா கடன் திட்டத்தில் 32 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு மக்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 36% அந்த திட்டத்தில் சிறுபான்மை மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள். முத்ரா கடன் திட்டத்தில் பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி திட்டத்தில் 33% சிறுபான்மையர்கள். பாரத பிரதமருடைய உஜ்வாலா திட்டத்தில் 37% சிறுபான்மையின மக்கள். இஸ்லாமிய பெண் குழந்தைகள் படிப்பதற்காக அவர்களை ஊக்குவித்து படித்து முடித்த உடனே, ஸ்கூல் படித்தவுடன் 51,000 ரூபாய் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஆரம்பித்த திட்டங்கள். இதை மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இதை செஞ்சிருக்கிறோம் அதை செஞ்சிருக்கோன்னு சொல்றதை விட, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும், நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் என்பதை வர்ணிச்சிருக்கிறார். அதை நீங்கள் என்னுடைய அன்பு வேண்டுகோள், ஒரு 10 நிமிஷம் இந்த நோன்பு நிகழ்வு முடிந்த பிறகு வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது கொஞ்சம் உங்களுடைய மனதை திறந்து, ஒரு 10 நிமிஷம் மனதை திறந்து, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை பற்றி, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கேயாவது நாம சிறுபான்மை மக்களுக்கு எதிரியாக எங்கேயாச்சும் இருந்திருக்கிறோமா அப்படின்னு நீங்க ஒரு 10 நிமிஷம் யோசிச்சீங்கன்னா போற, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். நான் பேசுகின்றேன், நான் புகழ்ந்து பேசுகின்றேன், எங்களுடைய தலைவர்களை நாங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகின்றோம் என்பதை தாண்டி உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் கேட்பது 10 நிமிஷம் மனசை திறந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் யாராவது தப்பு பண்ணியிருக்கிறோமா,
இந்தியாவிலே 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கேயாச்சும் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ எங்கேயாச்சும் காரணமான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 20 நாடுகள் அதனுடைய உயர்ந்த விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. 20 நாடுகள். ஆனா எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியும்? அதுல 7 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சவுதி அரேபியாவுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் அப்துல் அஜீஸ், ஒரு இஸ்லாமிய நாடு. மெக்கா மதினா 2 புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய நாடு. அதனுடைய உயர்ந்த விருதை, நாட்டினுடைய விருதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 2016 கொடுத்திருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய உயர்ந்த விருது ஸ்டேட் ஆர்டர் ஆஃப் கசி அமீர் அமனுல்லா கான் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உயர்ந்த விருது ஆர்டர் ஆஃப் சயீத் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறார். பஹ்ரைன் நாட்டினுடைய உயர்ந்த விருது கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் ரெனேசன்ஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறார். ஈஜிப்ட் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் தி நைல் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை கொடுத்திருக்கிறார். குவைத் நாட்டினுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் 2024 கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தாங்க ஐயா நான் சொல்றேன். இந்த நாடுகள் எல்லாம் இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியாவுக்கு சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அது ஈஜிப்டாக இருக்கட்டும், சவுதி அரேபியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், பாலஸ்தீனாக இருக்கட்டும், யுஏஆக இருக்கட்டும். ஆனா இங்க சும்மா மணிப்பூர் மேப்ல எங்க இருக்குன்னே தெரியாது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் கையில் இந்திய வரைபடத்தை கொடுத்து மணிப்பூர் மேப்பை தொட்டு காட்டு, நான் காலைல அரசியல் விட்டு போயிடுறேன். மணிப்பூர் எங்க இருக்குன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஒரு பெண்ணை கொடுத்து மார்க் பண்ண சொல்லுங்க, தெரியாது. மணிப்பூர்ல நடந்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காரணம். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அந்த சட்டத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த தாய்மார்கள் எல்லாம் ஆடையை கழட்டி விட்டு ரோட்டில் நடந்து போனாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த மணிப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 சமுதாயத்திற்கு ஏற்பட்ட நடந்த பிரச்சனையை இன்னைக்கு மறுபடியும் மாநில அரசு ராஜினாமா செய்து ஆளுநர் ஆட்சி மறுபடியும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. எங்க நடந்தாலும் உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது பழியை போடுவது மட்டுமே முழு நேரமாக நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால் நான் அதிகம் பேசுவதை விட என் அருமை இஸ்லாமிய சொந்தங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள், நாளை ஒரு 10 நிமிட காலம் நீங்க மனத்தை யோசிச்சு நாம் எங்கேயாச்சும் தவறு பண்ணியிருக்கிறோமா, இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிக்கணும். என்னை பொறுத்தவரையிலே நான் இஸ்லாமியர்களோடு நெருங்கி பழகுபவன். எங்கள் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். கட்சி ரீதியாகவும் சரி அல்லது தொழில் சார்பாகவும் சரி, இளமையிலிருந்தே எங்களுக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு நெருங்கி பழகிய வாய்ப்பு கிடைத்ததனால் சொல்கின்றேன். அவர்கள் எப்படி என்றால், நாம் அன்பை கொடுத்தால் 1 மடங்கு கொடுத்தால் 100 மடங்கு திருப்பி கொடுப்பார்கள். அவர்களை மாதிரி இஸ்லாமியர்கள் மாதிரி நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தவங்க பிறந்து தான் வரணும். ஏன்னா ஒரு பழக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய இஸ்லாமிய நண்பர் சின்ன வயசுலேருந்து நான் அவங்க வீட்டில் வளர்ந்துருக்கிறேன். ஒரு பிரச்சனை என்றால் நம்மோடு நிற்பவர் இஸ்லாமிய தோழர் உரிமையோடு நிற்பார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஈகை ஒரு கொடுப்பது, ஒரு அன்பை கொடுப்பது, பசி என்று வந்தால் அவர்களிடமிருந்து பகிர்ந்து உண்ணுவது, எதை எடுத்தாலும் அவங்க நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவர்களை நம்மளை போல் பார்க்க வேண்டும். அவர்களும் நம் சகோதரர்கள் சகோதரி என்று நினைக்க வேண்டும். ஏதோ சில காரியத்துக்காக இங்கு தமிழ்நாட்டிலே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாரையும் பற்றி எப்படின்னா, இஸ்லாமியத்துக்கு அகைன்ஸ்டானவங்க, எதிர்ப்பானவர்கள்னு எத்தனையோ கட்டமைப்பான கட்டுக்கதைகளை அவுத்து விட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மை இல்லை.
அப்படின்னா மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக இருக்க முடியுமா? இன்றைக்கி யூபியில் போய் பாருங்கள், எத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறாங்க. குஜராத்தில் பாருங்கள், ஏன் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதை வந்து நம்மளுடைய பார்க்கின்ற பார்வையும் எடுத்து சொல்கின்ற விதமும் புரிந்து கொள்கின்ற வகையில் வந்து இருக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளெல்லாம் எங்கேயோ ஒரு இருட்டில் வச்சுருக்காங்க, தவறாக வந்து தமிழகத்தை வழிநடத்தி செல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தேசிய பார்வையோடு பார்த்தால் இன்று இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் இந்த கூட்டணி இஸ்லாமிய மக்களின் சொந்தக்காரர்களாகவும் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் தான் பார்க்கின்றோம். அதே போல் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. மும்மொழி கொள்கை என்பது வேண்டாதது அல்ல. யாரும் உங்களோடு எந்த மொழியும் திணிக்கப்படுவதல்ல. என்ன சொல்கிறாங்க? 3 மொழியில் நீ எதை வேணாலும் படிச்சுக்க. நாம் ஏற்கனவே படித்து கொண்டிருக்கின்றோம். இது ஏதோ புதுசாக வந்த மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க. அந்த மாதிரி எந்த பிம்பமும் கிடையாது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளாகவே நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ஹிந்தி என்பது தேவைப்படுகிறவர்கள் கற்றுக்கிறாங்க. இல்லை மற்றவர்கள் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். அப்படியே தேவைப்பட்டு ஹிந்தியை கற்றுக்கிட்டாலும் தப்புன்னு நினைக்காதீங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் இந்தியாவை ஆளலாம். தமிழன் இந்தியாவை ஆளுவான். நான் இதை பிரித்து பேசலை. ஹிந்தி தெரிஞ்சதுன்னா ஹிந்தி மக்களிடம், பெரும்பான்மையான மக்களிடம் நாம் போய் சொல்லும்போது, அந்த மொழியில் நம்ம பேசும்போது நமக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ நம்ம மொழியை யாரும் விட சொல்லலை. நம்ம மொழி நமக்கு இருக்குது. உலகத்தை ஆள வேண்டும் என்றால், இந்தியாவை ஆள வேண்டும் என்றால், நாளை இந்தியா தமிழர்களால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் ஹிந்தி கற்றுப்பதில் தவறில்லை. இது என்னுடைய கருத்து. இத்தனை நாடுகளை பார்த்து நான் எத்தனையோ ஸ்டேட்டில் போயிருக்கேன். ஒவ்வொருத்துலையும் நம்ம படம் கஷ்டம் நமக்கு தான் தெரியும். இங்கே இருந்து நம்மளை மிஸ்கைட் பண்ணுறவங்கள நம்ம நம்பக்கூடாதுங்கிறதுல ஆழ்ந்த கருத்து நானும் பாரிவேந்திரன் ஐயா அவர்களும் உறுதியாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த திருநாளில் உங்களோட நான் கலந்துக்கிட்டது என்னுடைய பெருமையாக நினைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நமது தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களோடு இருந்ததை பெருமையாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.